ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வாங்க. ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேச போகிற அவர் வார்த்தைக்காக காத்திருப்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடும் துதியோடும் எங்களுடைய நாளை நாங்கள் தொடங்கி நாள் முழுவதிலும் உம்முடைய கிருபையினாலே காக்கப்படவும் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் தப்புவிக்கப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் செய்கிறீங்களா? வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வசனம் கேட்பது எவ்வளவு முக்கியமோ ஜெபம் பண்ணுவதும் அவ்வளவே அவசியங்க. வசனத்தை கேட்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை நாம கேட்கிறோம். ஜெபிக்கும் போது நம்முடைய வார்த்தைகளை தேவனை கேட்க செய்கிறோம். தேவன் நம்முடைய குரலை கேட்க விரும்புகிறார். முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருப்போம். நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது ரொம்ப சாதாரணம். கேட்கிறதுக்காகவே ஜெபிக்கிற ஜெபம் அவசியமா இருந்தாலும் ஜெபம் என்றால் அது மாத்திரம் அல்ல. நம்முடைய ஜெபம் அது தேவனுடைய மனதை அறிந்து கொள்ள, தேவனின் சித்தத்தை அறிவதற்கு, தேவனுடைய இஷ்டத்தை அறிந்து கொள்ள அவசியமானது. அது மாத்திரமல்ல, நாம ஜெபத்திலே செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆவிக்குரிய பலத்தை சேர்க்கிறது. Praying time is not a wasting time. ஜெப நேரம் என்பது எப்போதுமே வீணாகாதுங்க. ஜெப நேரத்திலே நாம ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஒரு செல்போனை பகல்ல பயன்படுத்திய பிறகு நைட்டெல்லாம் அதுல சார்ஜ் வைப்போம் இல்லையா? என்ன ஆகும் அப்போ? அதற்கு பலன் கிடைக்குது. அதனாலதான் அடுத்த நாள் அது வேலை செய்யுது. நாமும் கூட இந்த உலக பயணத்துல அநேக முறை சோர்ந்து போகிறோம், வெறுத்து போகிறோம், எக்ஸாஸ்ட் ஆகி விடுகிறோம். நாம பலவித சோதனைகளுக்கு ஆளாகிறோம். பலவித பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அதற்கு உடல் பலமும் புத்தி பலமும் போதாது, ஆவிக்குரிய பலன் வேண்டும். ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்யும் ஜெபம் வேண்டுங்க. மிக முக்கியமாய் நாம சில சோதனைகள் வழியாய் போகும்போது அந்த சோதனையை ஜெயிக்க நமக்கு ஜெபத்தின் வல்லமை அவசியம். பாருங்க, அநேகர் எங்களுக்கு ஜெப பாரங்களை அனுப்பி வைப்பாங்க. நாளைக்கு சர்ஜரி இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு டெலிவரிக்கு என்னுடைய மனைவியை கூட்டி செல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. நாங்க பயங்கரமான விபத்துக்கு உள்ளாகி இப்பொழுது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு இருக்கிறோம். மருத்துவர்கள் டெஸ்ட் பண்ணுகிறாங்க, எங்களை பரிசோதிக்கிறாங்க. எந்த தீங்கும் இல்லாம ஜெபிங்க. அப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் டைம்ஸ்ல நம்ம அந்த நேரத்திலே தான் ஜெபிக்க வேண்டும். தீங்கு செய்வதற்கு சாத்தான் எப்பொழுதுமே தீவிரமா இருப்பான். நன்மை செய்ய ஆண்டவர் எப்பொழுதும் பிரியமுள்ளவரா இருக்கிறார். நாம தேவனின் கதவை தட்டினால், நாம தேவனை நோக்கி கூப்பிட்டால், நாம ஜெபத்திலேயே பதிலை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, அந்த சூழல்களில் சாத்தானை நாம எதிர்க்கிறவர்களா இருப்போம். ஜெபிக்கும் போது சாத்தான் உங்களையாவது உங்க குடும்பத்தையாவது, யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க கிட்டையாவது அவனால் போக முடியாது. ஜெபம் உன்னுடைய சோதனையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. யார் கற்றுக் கொடுப்பாங்க என்பீங்களா? ஜெபத்தை ஜெபத்திலே தான் கற்றுக்கொள்ளணும். இது ஏதோ மனுஷங்க சொல்லிக் கொடுக்கிற ஜெபமோ அல்லது ஒரு வழக்கமாக செய்கிற ஜெபமோ கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம் பட்சமா இருந்து கருத்தா எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே நீங்க ஜெபிக்க ஒரு இடத்தை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. ஜெபத்துக்காக ஒரு விசேஷ நேரத்தை வைத்துக் கொள்ளுங்க. அவ்வப்போது அவசியமாகிற போது, மிக முக்கியமாய் சோதனை நேரத்திலே கடும் பிரச்சனைகளை சந்திக்க இருக்கும் போது நீங்க விசேஷமாக நேரத்தை ஒதுக்கி உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்க. அற்புதங்கள் நடக்கும். இயேசு ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு சில நேரங்களில் ஜெபிக்கும்படி போவார். அவர் மறுரூப மலைக்கு சென்ற போதா இருக்கட்டும், அல்லது கெத்செமனே தோட்டத்திலே அவர் அந்த இரவு வேர்வை ரத்தமாக சிந்தி ஜெபித்த அந்த நாளாக இருக்கட்டும், இந்த பேதுரு, யோவான், யாக்கோபை அவர் கூட கூட்டிக் கொண்டு ஜெபம் செய்யும்படி அவர்களையும் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக அவர் கல்லெறியும் தூரம் சென்று, அதாவது கொஞ்ச தூரம் போய் அங்கே தனிமையிலே ஜெபிப்பார். ஆனால் அவர் திரும்பி வரும்போது இந்த சீஷர்கள்
என்ன செய்கிறாங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் மீண்டும் சீஷரிடத்திற்கு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க உங்களால் கூடாதா? அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம் உணர்ந்து கொள்ளவில்லை இவங்க. பாருங்க, எப்பொழுதுமே நம்ம யாருக்காகவாவது ஜெபிக்க வேண்டும் என்றால் அவங்க பாரத்தை நாம் அறியணுங்க. அவர்களுடைய இடத்திலே நம்மை நாம வைத்து பார்க்கணும். அதுதான் விண்ணப்ப ஜெபம். இயேசு ஆண்டவர் இன்றைக்கும் கூட நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து விண்ணப்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனை அறிந்த ஆண்டவர், நம்முடைய பாடுகளை அறிந்தவர், நம்முடைய சோதனைகளை அறிந்த ஆண்டவர் நாம விழுந்து போகாதபடிக்கு நமக்காக விண்ணப்பிக்கின்றார். அன்று ஆண்டவர் பேதுருவோடு சொன்னார் பாருங்க, சிமோனே சிமோனே, உன்னை சாத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறான், உன்னை புடைக்கிறதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறான், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், ஆனாலும் நீ ஜாக்கிரதையாயிரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்றால், ரொம்ப பெருசா நான் உமக்காக ஜீவனை கொடுக்க கூட ஆயத்தம், நான் சிறைக்கு போகவும் ஆயத்தம், நான் மறுதலிக்கவே மாட்டேன் என்றானே தவிர, அன்று இரவு இப்படிப்பட்ட சோதனை எனக்கு வந்தால் நான் ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வில்லாதவனா இருக்கிறான். பேதுருவும் கூட யோவான் யாக்கோபோடு கூட சேர்ந்து தூங்கிவிட்டாராம். 1க்கு 3 முறை ஆண்டவர் வந்து விடுத்துக் கொள்ளுங்கள் என்று எழுப்பி விட்டார். ஆனா அவங்க திரும்ப திரும்ப தூங்கிக் கொண்டிருந்தாங்க. நீங்க நித்திரை செய்கிறாங்க, ஒரு நாப் எடுக்கிறது போல எடுக்கிறாங்க. நாம தூங்கலன்னு சொல்லுவோம் தவிர, தூக்க மயக்கத்துல ஜெபிப்பதும் விழிப்போடு ஜெபிப்பதிலும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்க சர்ச்சஸ்லயா இருக்கட்டும், உங்க வீடுகள்ல தனியாக ஜெபிக்கும் போது நீங்க மனசுக்குள்ளே ஜெபித்துக் கொள்ளாதீங்க. அப்பொழுது தூக்க மயக்கம் வரும், உங்க எண்ணங்கள் சிதறி போகும். நீங்க உட்கார்ந்து கொண்டே ஜெபித்துக் கொண்டு இருக்காதீங்க, முழங்கால் போடுவீங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லது, உங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் எழுந்து ஜெபிங்க, எழுந்து நடந்து கொண்டே ஜெபித்து பாருங்க. தண்ணீரால முகத்தை கழுவி கொண்டு எழுந்து ஜெபிங்க. அதை விட்டுட்டு தூக்க மயக்கத்துல நீங்க செய்கிற ஜெபங்கள் எந்த விடுதலையும் உங்களுக்கு தராதுங்க. உங்களை விழித்திருந்து ஜெபிக்க சொல்லி அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன ஜெபிக்கிறீங்கன்ற விஷயங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கணுங்க. பாருங்க, இன்றைக்கு நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் என்றால் தேசத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? வெறுமனே தேசத்தை பார்த்துக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்கன்னா போதுமா? எப்படிப்பட்ட அக்கிரமம் நடக்குது, எப்படிப்பட்ட விபத்துகள் நடக்குது, எப்படிப்பட்ட பாடுகள்ல ஜனங்க இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையில மக்கள் இருக்கிறாங்க. உலகத்துல நம்ம ஒரு முறை சுற்றி பார்த்தால் உலகம் முழுவதிலும் என்ன நடக்குது, எந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம், இப்படிப்பட்ட விபரீத சூழ்நிலைகள் இருக்கிறது என்று நம்ம கவனித்தால் தானே அதற்கேற்ற விதத்தில் அவங்களுடைய ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். யாருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், யாருடைய கண்கள் திறக்கப்பட ஜெபிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு உண்டாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஏவுதல் உண்டாகும். ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதை நாம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நம்ம அறியும் பொழுது, கிறிஸ்து எப்படியாக அவர் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறாரோ, அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது எப்படி நம்முடைய சோதனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகளை சுமந்து நமக்காக மீட்பை உண்டாக்கினார் என்பதை, அவர் வேதனைப்பட்டு மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்த போது அவருடைய வேர்வை நிலத்திலே விழுகிற இரத்தத்தின் பெருந்துளிகள் ஆனது என்பதை நாம எவ்வளவு வியாகுலத்தோடு ஜெபித்தார் அவர் நம்முடைய பாவ பாரத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக என்று உணர்ந்து அவர் ஜெபம் பண்ணினார். உங்க சபைகளிலே ஜெபக்கூட்டங்கள் இருக்கிறதா? சபையாக கூடி ஜெபிக்கிறீங்களா? தனிமையாக ஜெபிப்பது ஒரு பங்கானால் உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்பது இன்னொரு பங்கா இருக்கிறது. அது ரொம்ப அவசியம். சபை ஜெபிக்கும் போது சிறைச்சாலையில் இருக்கிற பேதுரு விடுவிக்கப்பட்டார். சபை ஜெபித்தால் சாத்தானின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். விசுவாசிகளாக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்தால்
பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் உலகம் முழுவதிலும் அநேகமாக நடக்குங்க. கடைசி காலத்துல நாம இருக்கிறோம். அபாய காலகட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம். ஜெபம் என்பது இன்றைய கிறிஸ்தவனுக்கு, விசுவாசிக்க, சபைக்கு மிகவும் அவசியமானது என்று உணர வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு அநேக முறை ஆவியிலே ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிற போதும் பாடுகளை சகிக்க முடியாமல் நம்முடைய விசுவாசத்தை இழந்து போகிறோம். விபத்துகள் உண்டாகும் போது, கெட்ட செய்திகளை கேள்விப்படும் போது, சோர்வாக்குகிற வார்த்தைகளை கேட்கும் போது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்தாலும் நமக்கு வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் உண்டாகும் போது ஒரு விதமான நிலையற்ற அவிசுவாசம் வருவதும் நாம் அதுல விழுந்து போவதும் நடக்கிறதுங்க. அதனாலதான் இன்னும் ஆர்வத்தோடு நாம ஜெபிப்பதும், மிகுந்த பாரத்தோடு ஜெபிப்பதும், பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாயிருந்து எங்கே அவன் உள்ளே நுழைகிறான் என்பதை கவனித்து அங்கே பிசாசை கட்டி போடுவதை நாம ஜெபத்திலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெப வாழ்க்கை உடையவர்களாக அனுதினமும் தொடர்ந்து தவறாமல் ஜெபிக்கிறவர்கள் அற்புதமான சாட்சியை உடையவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. முழங்கால் ஜெபம் எவ்வளவோ விலையேற பெற்றது. உபவாச ஜெபம் எவ்வளவோ அவசியமானதுங்க. சபையாக ஜெபிப்பது, உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்பது என்பது இந்த கடைசி காலத்திலே ரொம்பவும் அவசியமானது. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஜெபிக்கிற வாழ்க்கையுடையவர்களாய் விசுவாசத்திலே முன் செல்லுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதன்கிழமையிலும் ஆண்டவரே, அநேக சபைகளிலே வாரத்தின் நடுவே ஜெபிக்கிற ஜெப கூட்டத்தை அலட்சியம் செய்கையில ஜெபத்தின் மதிப்பை அறிந்தவர்களாய் ஏகாந்தமாய் தனிமையிலே நாங்க ஒரு குழுவாக, விசுவாசிகளாக ஆலயத்திலே கூடி ஜெபிக்கிற ஜெப ஆவி எங்களுக்கு தந்திரலுங்க ஆண்டவரே. பிசாசின் சக்திகள் அநேகம் அதிகமாய் இன்றைக்கு எங்களை தாக்கிக் கொண்டிருக்கையில, பாவத்தின் இருளாலே இந்த உலகம் முழுவதிலும் நிறைந்து கொண்டிருக்கையில, பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு செய்கிற விண்ணப்ப ஜெபத்தை எங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கும், தலைவர்களுக்காக ஜெபிக்கவும், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கவும், இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத சக்திகளை ஜெயிக்கும்படியாக ஜெபம் என்னும் வேலையோடு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும், குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தெரியும் இல்லையா, 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல எங்களுக்கு சவுதியிலிருந்து, குவைத்திலிருந்து அநேகர் அவங்களுடைய பலவித பிரச்சனைகளை தெரியப்படுத்துகிறாங்க. வெளிநாடுகள் இருக்கிற நீங்களும் கூட எனக்கு தெரியும் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. உங்களுக்கு ஒருவேளை வாட்ஸ்அப் அனுப்ப கூட நேரம் இல்லாமல் இருக்கலாம் சில நேரம். அப்படிதான் தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நான் நினைப்பதில்லை. உங்களுடைய பட்சமாக நாங்கள் விண்ணப்பம் செய்ய, வெளிநாடுகளில் தனிமை உணர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நாங்க எப்போதும் ஜெபிப்பதற்கு விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறோம். அதே போல வெளி மாநிலங்களில் இருக்கிற நம்முடைய தமிழர்களுக்காக பாரம் கொண்டிருக்கிறோம். அவர்களை நேரடியாக சந்தித்து ஜெபிக்க அநேக கெட்டுகதசும் ஏற்பாடு செய்கிறோம். நீங்களும் கூட இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் உங்க உறவினர், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.